இன்றைக்கி செய்ய போகிறது வீகன் tofu ரெண்டாங். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வீகன் tofu ரெண்டாங் செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் tofu எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கேன், 4 வெட்டியிருக்கேன். இதில் அரைக்கிற ஜாமான் 2 வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக லெங்குவாஸு, மஞ்சள், 2 ஊசி மிளகா, 1 சிறை, டவுன் குழி, டவுன் லிமம், வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1 சின்ன துண்டு சிறை, 3 ஸ்பூன் மிளகா சாந்து. நான் 1/2 ஸ்பூன் கிளாப்பர் கரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தேங்காய் பால், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, தவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, வாங்க பொரிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு, இப்போ பொரிக்கலாம். நல்லா பொரிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைக்க வைக்காமா இப்போ இந்த பிளேண்டரில் போட போகிறோம். அதை மஞ்சளை போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். அப்புறம் செராய், செராய் போட்டாச்சு. அடுத்தது பூண்டு, அடுத்தது வெங்காயம், லெங்குவாஸு. உங்களுக்கு உரப்பு கூட வேணுன்னா போட்டுக்குங்க. நான் 2 போட்டிருக்கேன். பழதி போட்டாச்சு, வாங்க அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 ஸ்பூன் நான் மிளகா சந்தை எடுத்துருக்கேன். இதில் ஊற்றிடுங்க. அப்படி உங்களுக்கு இது வேணாம்னு சொன்னாக்கா ட்ரை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அரைக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட செராய் போட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். டவுன் லிமா ஃப்ரூட் கொஞ்சமாக போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. வேகட்டும். வச்ச இந்த சாந்தில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருவோம். வச்சுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க, பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாந்தி நல்லா வேகட்டும். இது கூட நான் கிரேசி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா திக்காக வரும். கொஞ்சம் நல்லா சாந்தி வேகட்டும். மிளகா சாந்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் திக்கான தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 கரண்டி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் டவுன் லிமா ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ் போட போகிறேன். போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நான் டவுன் குஞ்சி சேர்த்துக்க போகிறேன். வாசத்துக்கு டவுன் குஞ்சி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அனல் குறைச்சி வச்சுங்க. நான் நல்லா திக்காக வரணும். இப்போ பாருங்கள், tofu ரெண்டாங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் வெளியாகணும். இந்த மாதிரி எண்ணெய் வெளியாகனா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்டிலமாக்கு வெள்ளை சோறுக்கு எல்லாருக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான வீகன் tofu ரெண்டாங் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.